வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு. கல்யாண வீட்டுகளில் நிறைய வெரைட்டிஸ் பரிமாறுவாங்க. இந்த வத்த குழம்புக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. இந்த வத்த குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்கும். அதே போல் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். இந்த அப்பளத்தோட நம்ம தொட்டு சாப்பிடும்போது தேவாமிர்தம் தாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. வெந்தயம், பெருங்காயம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமல்லி, கடுகு, காஞ்ச மிளகாய், அரிசி. இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஏன்னா இது நான் தனியாக வறுக்க போகிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரிசி நம்ம சேர்க்கும் பொழுது நிறைய உபரி கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த அரிசியை சேர்க்குறோம். எல்லா குழம்புகள்லேயும் அரிசி சேர்ப்பாங்க அந்த காலத்தில். தக்காளி பழம், தேங்காய், சின்ன வெங்காயம், புளி, பூண்டு. பிறகு மெயின் இன்க்ரீடியன்ஸ் சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல். இது ரெண்டும் தாங்க இந்த குழம்புக்கு சுவையை கொடுக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் பிறகு நம்ம சேர்த்தணும். வரமிளகா அரைச்சாலும் இந்த மிளகாத்தூள் நம்ம போடணும். அப்போ தான் நல்ல ஒரு கலரும் சுவையும் கொடுக்கும். இப்போ சின்ன வடை சட்டி எடுத்துக்கிட்டால் அதில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் போடணுங்க. இது ஒரு அரை ஸ்பூன், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வரமல்லி 2 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தணும். எல்லாத்தையும் விட வரமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணுங்க. அப்போ தான் நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும். இப்போ நாம் கொஞ்சம் வறுபட்ட பிறகு நாம் வெந்தயம் சேர்த்தலாம். வெந்தயம் ஒரு 3 விரலை எடுத்து போடுற அளவுக்கு இருந்தால் போதும். நிறைய வெந்தயம் தேவையில்லை. அதாவது நம்ம எவ்வளோ குழம்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்தணும். இப்போ இது ஒரு 4 பேருக்கு ஆகிற அளவு குழம்பு, அதனால் நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயம் கட்டி சின்ன சின்ன கட்டி 2, அதையும் நான் இதில் சேர்த்து வறுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்தது அரிசி சேர்க்கணும். அரிசியும் நல்லா வறுபடணும் இதோடு சேர்த்து. இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம கடைசியாக அரிசி போடலாம். முதல்ல நம்ம அரிசி போட்டோம்னா அது தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம அரிசி போடுறது நல்லது. அதையும் அது கொஞ்சம் சூடு ஆனால் கூட போதுங்க அரிசி. இப்போ அதன் பிறகு கடுகும் போட்டுடலாம். கடுகும் நல்லா கடைசியாக போடும்போது இப்போ நல்லா சூடு ஏறி இருக்குது. அதனால் கடுகும் நல்லா அதோட சூடாகி பொரிஞ்சிரும். இப்போ கடைசியாக வரமிளகா போடலாம். ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது, ஏன்னா அதுவும் தீய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கடைசியாக போட்டு அது சூடு ஆனாவே போதும். மிளகு ஒரு சிறிதளவு மட்டும் சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னும் கூட சேர்த்து போடுங்க. ஆனால் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த குழம்புக்கு. கடைசியாக நான் வாஷ் பண்ண அந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கடைசியாக போடும்போது அது சூடாகி அதுவும் முறுமுறுப்பு தன்மையை கொடுக்கும். இப்போது நல்லா வடை சட்டி சூடாக இருக்கிறதுனால எல்லாமே அதோடைய ஈரத்தன்மை போய் இப்போ சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா இதை வறுபட்டுடுச்சு. இப்போது இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுலேயே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இறக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சிடலாம். நான் நிறைய வத்த குழம்பு வெரைட்டி செஞ்சுருக்கேன். ஐயர் வீட்டு வத்த குழம்பும் நான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி வத்த குழம்பு வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்வாங்க. நான் அடிக்கடி அந்த மாதிரி வத்த குழம்பு செய்வேன். இது கல்யாண வீட்டு வத்த குழம்பு இப்படி தான் இருக்கும். இதில் கடுகு, அரிசி கலந்து இருக்கிறதுனால அது ருசி அதிகமாக இருக்கும். நிறைய குழம்பும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து அரைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி ஓரளவு பொடியாக, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கரகரப்பு இருக்கணும் அதில். இப்போ தேங்காயும் அதே ஜாரில் போட்டு அரைச்சி அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். புளி ஒரு நல்ல எலுமிச்சப்பழம் அளவு புளி. இதுக்கு புளியும் காரமும் தாங்க நிறைய இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வாணலியில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்தலாம். ஏற்கனவே நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்து தான் சேர்த்துருக்குறோம்.
ஐயர் வீட்டு வத்த குழம்புலலாம் வேறு விதமாக செய்வோம். அது வந்து நல்லா அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டு. அதாவது இதில் உளுத்தம்பருப்பு அதில் சேர்க்க மாட்டாங்க, இதில் சேர்ப்பாங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துட்டு சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தலும் சேர்த்து நம்ம எண்ணெயில் வறுக்கணும். கொஞ்சம் முதல்ல போட்டிருக்கணும், நான் மறந்து போயிட்டேன். இப்போ நான் அதை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட போகிறேன். இப்போ எல்லாம் இது பொரிஞ்ச பிறகு நம்ம பூண்டு சேர்த்தணும். அதோட சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்தணும். நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்திருக்கேன். அப்புறம் வரமிளகா ஒரு 2-3 வரமிளகா அப்படியே பிச்சு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கரையிற மாதிரி நம்ம வதக்கணும். இந்த சூட்லேயே இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கிடும். வதங்கின பிறகு நான் 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே வறுத்தரித்து நம்ம மிளகா சேர்த்திருக்கோம், இருந்தாலும் நம்ம 2 ஸ்பூன் அளவு நான் போட்டதுனால இது வந்து நிறைய மிளகா காரமெல்லாம் இருக்காது நமக்கு. ஏன்னா பொடி போடுறோம், நம்ம நிறைய பொடி போடுறதுனால இது காரமெல்லாம் நிறைய இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போது மிளகாத்தூள் கலந்துற பிறகு நான் தேங்காய் விழுதா போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி செய்வாங்க. கல்யாண விருந்துகள்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இது காமனான ஒரு குழம்பு. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்தியாச்சு. அதன் பிறகு கொஞ்சம் ஜார் தண்ணி இருக்குது, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்து அதன் பிறகு பொடி போட்டோன்னா அது கெட்டியாக ஆகும். ஒரு சிலர் வந்து தண்ணியாகவே செய்வாங்க இந்த குழம்ப. ஆனால் வந்து அது ஒரு வகை, அதில் தேங்காய் எல்லாம் போடவே மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு வகை தான். புளி தண்ணி நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்ல ஒரு புளிப்பு தன்மையும் காரமும் சேர்ந்து இந்த பொடியும் சேர்ந்து இது ஒரு வேறு லெவலாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. இந்த குழம்புல நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும், அப்படி ஒரு தன்மை உள்ளது இந்த குழம்பு. இப்போ நான் ஒரு சிறிய கட்டி வெல்லம் சேர்த்திருக்கேன். எல்லாருமே இது வெல்லம் சேர்த்தி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. கொஞ்சம் நான் போட்ட அளவு சேர்த்துங்க இல்லாட்டி. இப்போ நான் அரைச்சி வச்ச பவுட்ரு, அதாவது மசாலா பொருட்களை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நான் இதில் சேர்த்துறேன். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றினேன். கொதித்த உடனே கொஞ்சம் கெட்டியாகும். இது வந்து 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க வெளியே. நான் சிறு தாளிப்பு வரமிளகா எண்ணெய் தாளிப்பு மட்டும் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நிறைய எண்ணெயும் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் நல்ல ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை கடைச தூவி நம்ம இறக்கிடலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்ணுங்க. அப்பா தேவாமிர்தம் தான். 2ஆவது தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்பு விரும்பாதவங்க யாருமே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.